செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் மற்றும் திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கிழக்கு கடற்கரை சாலைக்கும் பழைய மாமல்லபுரம் சாலை எனும் ராஜீவ்காந்தி சாலைக்கு இடையில இருக்கக்கூடிய கோவலம் உபவடி நிலத்தில் இந்த புதிய நீர்த்தேக்கம் அமையவிருக்கு. இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போறோம்னு ஏற்கனவே நீங்க வீடியோல பார்த்திருந்தாலும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில சொல்ல விரும்புறேன். மானாமதி குழும 49 ஏரிகள் 69 ஏரிகள்ல இருந்து வரக்கூடிய உபரி நீர் கடல்ல கலக்காம இந்த நீர்த்தேக்கம் அமைக்கப்படவிருக்கு. திருவிடந்தை முதல் கோகிலமேடு வர 5161 ஏக்கர் பரப்பளவில் இது அமைய போகுது. மொத்தம் 1.65 1.65 டிஎம்சி கொள்ளளவில் 34 கிலோமீட்டர் நீளம் உள்ள கரை மற்ற நீர் ஒழுங்கியத்துடன் கூடிய புதிய நீர்த்தேக்கம் அமைக்கப்படவிருக்கு. இந்த திட்டத்தின் வாயிலா நாள் ஒன்றுக்கு 170 மில்லியன் லிட்டர் குடிநீரை நம்மால மக்களுக்கு வழங்க முடியும். சென்னையின் புதிய அடையாளங்களாக மிக வேகமா உருவெடுத்திருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர், மேடவாக்கம், பள்ளிகரண, சிறுசேரி, கேளம்பாக்கம், திருப்போரூர், மாமல்லபுரம் ஆகிய பகுதிகளில் வசிக்கிற 13 லட்சம் மக்களுக்கு குடிநீர் வழங்க இது பயன்படும். சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திருவிடந்தை, கோகிலமேடு, மாமல்லபுரம், தண்டலம், பையனூர் ஆகிய பகுதிகளில் நன்னீரை தேக்கி கடல்நீர் உட்புகுதலை தடுத்து நிலத்தடி நீரின் மட்டம் மற்றும் அதனுடைய தரம் மேம்படுத்தப்படும். இந்த பகுதியில் உள்ள பக்கிங்ஹாம் கால்வாய் 15 கிலோமீட்டர் நீளம் 311 ஏக்கர் பரப்பளவில் சீரமைப்பதால உவர் நீர் மீன் வளத்தை நம்பி இருக்கக்கூடிய மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும். மேலும் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மீனவர்களுக்கு மீன்பிடி உரிமம் வழங்கப்படும். தொண்டை மண்டலத்தில் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவர்கள் சிறப்பாக ஆட்சி செஞ்சாங்க. மகேந்திரவாடி, உத்தரமேரூர், தென்னேரி, தூசி மாமண்டூர் போன்ற 39 ஏரிகளை பல்லவர்கள் உருவாக்கி இருக்காங்க. ஏரி வாரியம் அமைச்சு உணவு மற்றும் நீர் பாதுகாப்பை தொண்டை மண்டலத்தில் உறுதி செஞ்சாங்க. பல்லவர்கள்ல மாமல்லன் போற்றப்படக்கூடிய முதலாம் நரசிம்மவர்மன் அந்த பல்லவன் உருவாக்கின மாமல்லபுரம் பக்கத்துல இந்த நீர்த்தேக்கம் அமைகிற காரணத்தால மாமல்லன் என்று இந்த நீர்த்தேக்கத்துக்கு பெயர் சுட்டுவதால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சென்னையை சுற்றி செம்பரம்பாக்கம் ஏரி, புழல் ஏரி, சோழவரம் ஏரி, பூண்டி ஆகியவை இருக்கு. இப்போ கூடுதலா மாமல்லன் நீர்த்தேக்கமும் அமைய போகுது. ஒரு நாட்டுக்கு நிதி மேலாண்மையை போலவே இப்பொழுது நீர் மேலாண்மையும் மிக மிக முக்கியம். அந்த நீர் மேலாண்மைக்கு மிக மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உணர்ந்து செயல்படக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. நீர்நிலைகளை மாசுபடாமல் காத்து வருகிறோம். நிலத்தடி நீரை பெருக்க எல்லா முயற்சிகளும் எடுக்கிறோம். கடல் நீரை குடிநீராக்கவும் முயற்சி செய்கிறோம். அரசு என்னதான் ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்தாலும் மக்களுக்கும் இதுல கடமை இருக்கு. அதனாலதான் சமூக பொறுப்புணர்வு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கிற நோக்கில் சிறப்பாக செயல்படக்கூடியவங்களுக்கு விருதுகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். நீர்வளத்துறை மற்றும் பிற துறைகளுடன் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய கால்வாய்கள் மற்றும் நீர்நிலைகளை தூர்வாரி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுடைய நீண்டகால பயன்களை பெறக்கூடிய வகையில் நிலையான நீர்வள மேலாண்மையினை உறுதி செய்யக்கூடிய அரசு தன்னார்வ தொண்டு பணிகளை பாராட்டி இன்றைக்கு சிறந்த நீர் பாதுகாத்தல் விருதை வழங்கியதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தலைநகர் சென்னைக்காக எத்தனையோ திட்டங்களை
நம்முடைய கழக அரசு செஞ்சு கொடுத்திருக்கு. அண்ணா மேம்பாலம் தொடங்கி டைடல் பார்க் வர 100க்கு மேல என்னால பட்டியல் போட்டு சொல்ல முடியும். கடந்த 5 ஆண்டுகள்லையும் சென்னையோட முகமே மாறக்கூடிய அளவுக்கு எல்லா வகையான வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து நிறைய லைனா வரிசையா திறப்பு விழா காண காத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு நான் தொடங்கிய இந்த நீர்த்தேக்க பணி மக்களுக்கு காலந்தோறும் வாழ்வளிக்க போகுது.